ஓம் சாந்தி 13/4/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 31/12/2004. இது புத்தாண்டுக்கான மகா வாக்கியம். அவ்யக்த மகா வாக்கியத்தினுடைய தலைப்பு, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிப்படுத்துங்கள். இதுவே முக்தி தாம கதவை திறக்கும் சாவியாகும். இந்த புத்தாண்டில் பாபா குழந்தைகள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி, இந்த ஆண்டிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே எல்லையற்ற வைராகிய விருத்தி, அதாவது இந்த முழு உலகின் பற்று இச்சைகளிலிருந்து முழுமையாக விடுபட்ட நிலைக்கு நீங்கள் வாங்க. அப்போ தான் முக்தி தாமத்தினுடைய கதவை திறக்கும். அதுதான் சாவி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா முழு உலகில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாருமே முக்திக்காக இயங்கிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரீங்களோ அப்போ தான் அனைவருக்கும் விடுதலை கிடைக்குங்கிறத சொல்ல வரார். ஓம் சாந்தி. இன்று புது உலகை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது ஆண்டு கொண்டாடுவதற்காக, பரமாத்மா சந்திப்பு கொண்டாடுவதற்காக, குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்திலிருந்து சாகார வதனத்திற்கு சந்திப்பு கொண்டாட வந்திருக்கிறார். உலகில் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப்தாதா புது யுகம் மற்றும் புது ஆண்டு இரண்டிற்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். புது ஆண்டு ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க. ஆனால் புது யுகம் நீங்கள் சங்கம யுகத்தில் சதா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கூட பரமாத்மா அன்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு சேர்ந்து விட்டீர்கள். ஆனால் அனைவரையும் விட மிக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர் யார்? அயல் நாட்டினரா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அயல் நாட்டினர் கூட இந்த சாகர தேசத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் பாப்தாதா தூர தேசத்துலேருந்து, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு? உங்களால் எவ்வளோ மைல் தூரத்துலேருந்து பாப்தாதா இங்கே வந்திருக்காருன்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா புது யுகம் மற்றும் புது ஆண்டுக்கான பல மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். குழந்தைகளே, மிக நெருங்கிய அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறார். எந்த மிக நெருங்கிய அனுபவம்னா, புது யுகத்தினுடைய நெருங்கிய அனுபவம். அதாவது இன்று மற்றும் நேற்றைய விஷயந்தான். அதுபோல் உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? இன்றைக்கி நான் சங்கம யுகத்தில் இருக்கேன், நேற்று நான் புது யுகம் சத்தியுகத்தில் இருந்தேன், மீண்டும் நாளை நான் புது யுகம் சத்தியுகத்திற்கு தங்க யுகத்துக்கு நான் போகிறேன். இந்த காட்சி உங்களுக்கு தெரியுதா? இது இன்று நேற்றைய விஷயம் போல் ஃபீல் ஆகுதா? எப்பயோ நடந்த கதை போல் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறார். தனது புது யுகத்தின் தங்க ஆடை உங்களுக்கு எதிரில் தென்படுதா? எவ்வளோ அழகாக இருக்குது, தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது தானே அப்படின்னு கேட்குறார். இன்று நீங்கள்லாம் சாதாரண ஆடையில் இருக்கிறீங்க, நாளை புது யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலிச்சிட்ருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறார். புத்தாண்டு கொண்டாடுறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு மட்டும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுத்துப்பாங்க. ஆனால் புது யுகத்தை படைக்கும் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் என்ன பரிசை கொடுத்துருக்காரு? தங்க உலகத்தையே பரிசாக கொடுத்துருக்காரு. மேலும் அந்த பரிசு பல பிறவிக்கு கூடவே இருக்கக்கூடிய பரிசு. அதுவும் அழியக்கூடிய பரிசு கிடையாது, அழியாத பரிசு பாபா குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கார். இது உங்களுக்கு நினைவில் இருக்கா? மறந்து போயிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வினாடியில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஒரு வினாடியில் அப்பப்போ நீங்கள் அனுபவம் செய்யக்கூடிய விஷயம். அவ்வப்பொழுது சங்கம யுகம், அவ்வப்பொழுது தனது தங்க உலகத்திற்கு போயிட்டு வாங்க அப்படின்றார். உங்களுடைய ராஜ்யம் கூட உங்களுக்கு நினைவுக்கு வருதா அப்படின்னு கேட்குறார். அப்போ இதெல்லாமே நீங்கள் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு வந்த விஷயந்தான். இதை மீண்டும் நீங்கள் அனுபவிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை, அந்த அனுபவத்தை கொண்டு வாங்க அப்படின்றார். இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்று கூறப்படுகிறது. ஏன்னா புது வருடம் கொண்டாட போகிறோன்னா பழையதுக்கு விடை கொடுக்கும். மேலும் 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்கான நாள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக விடை கொடுக்கும் நாள். ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கு விடை கொடுத்தீர்கள்? சோதனை செஞ்சு பார்த்தீங்களா? பழைய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதில் எந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் விடை கொடுத்தீங்க? அந்த விடை கூட சதா காலத்துக்கும் கொடுத்தீங்களா அல்லது சிறிது காலத்திற்கு கொடுத்தீங்களா?
பாப்தாதா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, இப்போ நேரத்தின் வேகமும் தீவிர வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆக முழு ஆண்டின் ரிசல்ட்டை நீங்கள் சோதனை செஞ்சு பார்த்தீங்களா? என்ன சோதனை செஞ்சு பார்க்குறீங்கன்னா, என்னுடைய முயற்சியின் வேகம் தீவிர கதியில் இருக்கா, அல்லது அப்பப்போ வேகம் அப்பப்போ குறைவாக இருக்கா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உலக நிலையை பார்த்து இப்பொழுது தனது 2 சொரூபங்களை விசேஷமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த 2 சொரூபம் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு அனைவரின் மீதும் கருணை உள்ளம் மற்றும் கல்யாணக்காரி. 2வது ஒவ்வொரு ஆத்மாவின் மீது சதா வள்ளலின் குழந்தை மாஸ்டர் வள்ளல் பாவனை. ஏன்னா இன்றைக்கி உலக ஆத்மாக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துக்கமானவர்களாக, அசாந்தியானவர்களாக கதறி கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் முன்பும் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் முன்பும் போயிட்டு புகார் செஞ்சிட்ருக்காங்க. என்ன புகார் செய்கிறாங்க? சிறிது நேரத்துக்காவது எங்களுக்கு கொஞ்சமாவது சுகம் கொடுங்க, அமைதி கொடுங்க, குஷியை கொடுங்க, தைரியம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்களாம். அவங்க கதறதை பார்த்து தந்தைக்கு குழந்தைங்க கஷ்டம் அடையிறத பார்த்து பாபாவால் அதை பார்க்க முடியல, கேட்க முடியல. அவங்க அடையிற துக்கமும் குழப்பத்தையும் பாபாவால் பார்க்க முடியலையா. பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்ன போல் கருணை உங்களுக்கு வரலையா அவங்க மேலெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்களே, நீங்கள் தானே வள்ளலின் குழந்தை மாஸ்டர் வள்ளல், உங்களால் அந்த துளியினுடைய அஞ்சலியாவது கொடுக்க முடியலையா? உங்களுக்கு அவங்க மேலே கருணை ஏற்படலையா அப்படின்னு கேட்குறார். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி மாஸ்டர் வள்ளலாக ஆக்கியிருக்கார், தனது வலதுகரமாக ஆக்கியிருக்கார். உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி நீங்கள் தான் கொடுக்க வேண்டும், முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். வள்ளலின் குழந்தைகளே, தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாகவோ, மனதின் சக்தி மூலமாகவோ, வார்த்தை மூலமாகவோ, சம்பந்த தொடர்பின் மூலமாகவோ, சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம், அதிர்வலைகள், வாயுமண்டலத்தின் மூலம், ஏதாவது ஒரு யுக்தி மூலமாக அவங்களுக்கு முக்தி கொடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கதறிட்டுருக்காங்க. பாப்தாதா வலதுகரமான குழந்தைகள்கிட்ட சொல்கிறாரு, குழந்தைகளே அவங்க மேலெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீ எதுக்கு செக் பண்ண சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் உலகம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அலட்சியத்தில் இருக்கக்கூடாது. உங்களுடைய முயற்சியை தீவிர வேகத்தில் கொண்டு நீங்கள் இந்த 2 விஷயத்து மேலே கவனம் கொடுங்க. உலகத்து மேலே கருணை உள்ளம் வைங்க, மாஸ்டர் வள்ளல் ஆகுங்க, நன்மை செய்பவராக ஆகுங்க அவங்களுக்கெல்லாம் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, இன்று வரையிலான கணக்கு எடுங்க. என்ன கணக்குன்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ சேவை நிலையம் வெளிநாடு பாரதத்தில் எவ்வளோ சேவை நிலையெல்லாம் திறந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் மொத்தம் எத்தனை % உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை % ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்திக்கான வழி சொல்லியிருக்கீங்க? இந்த கணக்கு செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்லாம் பாரதத்துக்கு மட்டும் நன்மை செஞ்சிட்ருக்கீங்களா, அல்லது வெளிநாட்டுக்கும் செய்கிறீங்களா, அல்லது முழு உலகத்திற்கும் நன்மை செஞ்சிட்ருக்கீங்களான்னு கேட்குறார். ஏன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு நன்மை செய்பவர்கள் கிடையாது, நீங்கள் எல்லாருமே முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறவங்க. ஏன்னா தந்தையினுடைய வலதுகரமாக நீங்கள் இருக்கீங்க. ஒருவருக்கு எதாவது கொடுக்கணுன்னா கரங்கள் மூலமாக தானே கொடுப்பாங்க, அதே போல் முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் கொடுக்கணும். அதனால் பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது சுய முயற்சி மற்றும் சேவையின் விதவிதமான விதி மூலமாக உங்கள் முயற்சியை வேகப்படுத்துங்க அப்படின்றார். அப்போ சுய ஸ்திதியில் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, விசேஷமாக 4 விஷயங்கள் மேலே கவனம் கொடுங்க. இதை தான் தீவிர முயற்சின்னு சொல்ல முடியுன்றார். அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறார். முதல் விஷயம், முதல்ல உங்களை சோதியுங்கள், நிமித்த உணர்வு இருக்கா அப்படின்றார். நான் ஒரு நிமித்தம், நான் ஒரு கருவி, பாபா என்னை பொறுப்பாளர் ஆக்கியிருக்காரு, அந்த ஒரு உணர்வு இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை நான் என்பது வருதா அப்படின்றத செக் பண்ணுங்கன்றார். நான் எனது என்பதே வரக்கூடாது. சாதாரண மனிதர்கள்ட்ட தான் நான் எனது என்பது சாதாரணமாக இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கையில் இந்த நான் எனது என்பது எப்படி இருக்குன்னா, சூட்சமத்தில் ஆழமாக ராயெல்லாம் இருந்துடுது அவங்களுக்கு இல்லையே அப்படின்றார். அதனால் இதை செக் பண்ணுங்கள். நான் எனது என்பதே இருக்கக்கூடாது, நிமித்தம் என்பது இருக்கணும் அப்படின்றார். அடுத்தது பணிவு இருக்கணும்.
இந்த நிமித்தம் மற்றும் பணிவு, அதாவது பாபா வரிசையாக சொல்லுவார், நிமித்தம், நிர்மான், நிர்மல், நிர்வான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் தன்னை ஒரு கருவியாக நினைங்க, பணிவாக இருங்க, மேலும் படைத்தல் காரியம் செய்யுங்க. 4வது நிர்வான், எப்போ விரும்புகிறீங்களோ அப்போது நிர்வான் தாமம் பரந்தாமம் சென்று விட வேண்டும். அந்த நிர்வான் ஸ்திதியில் நீங்கள் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சுயம் நீங்கள் நிர்வாண ஸ்திதியில் நிலச்சிருக்கும் போது தான் மற்றவர்களையும் நீங்கள் நிர்வாண தாமம் அழைச்சிட்டு போக முடியும். இப்பொழுது அனைவருமே எதை விரும்புகிறாங்கன்னா முக்தியை தான் விரும்புகிறாங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு தான் ஆசைப்படுறாங்க. எனவே இந்த 4 விஷயங்களையும் மிக நல்ல சதவீதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவதுன்னு அர்த்தம். அதனால் எல்லாருமே இந்த 4 விஷயத்து மேலே கவனம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் சுயஸ்திதி நல்லாயிருக்கும். சுயஸ்திதி நல்லா இருந்ததுன்னா உங்களால் தீவிர முயற்சியில் போக முடியும், சேவையும் நல்லா செய்ய முடியும் அப்படின்றார். அதனால் பாபா ஆசைப்படுறது என்னன்னா, ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்றார். நீங்களும் ஆஹா பாபா, ஆஹா ட்ராமான்னு சொல்லணும். ஆனால் சில நேரம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த ஏன் என்பதுக்கு வந்துடுறீங்க. ஐயோங்கிறதும் வந்துடுது, ஏன் என்பதும் வந்துடுது. பாபா சொல்கிறாரு, இந்த ஏன் ஐயோலாம் நல்லாவா இருக்குது, ஆகாங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றார். அதனால் ஒருபொழுதும் இந்த ஏன்கிறத கொண்டு வராதிங்க, கேள்விக்குறியில் போகாதீங்க அப்படின்றார். அயல்நாட்டினராக இருக்கட்டும், பாரதவாசிகளாக இருக்கட்டும், இந்த ஏன் என்பதிலிருந்து விடுபடுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஆஹா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். இந்த ஆஹா ஆகான்னு சொல்லுங்கள், அது கூட எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தூர தேசத்திலிருந்து எல்லாரும் கேட்டுட்ருக்குறீங்க, பாரதவாசிகள், அயல்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. குழந்தைகள்கிட்ட பாபா கேட்குறாரு, நீங்கள்லாம் ஆஹா ஆகான்னு தான் சொல்லணுமே தவிர இந்த கேள்விக்குறியில் போகாதீங்க அப்படின்றார். ஆச்சரியக்குறியோ கேள்விக்குறியோ கிடையாது, ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்படின்றார். கேள்விக்குறி போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, வளைவு, ஆனால் புள்ளி வைக்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குது. அதனால் பிந்து பாபாவை நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் கண்களில் பிந்து தந்தையை நிறைச்சிக்கோங்க அப்படின்றார். அதனால் இந்த ஏன் என்பதற்கு முதல்ல இந்த ஆண்டை நீங்கள் விடை கொடுங்க. ஒருபொழுதும் ஆச்சரியக்குறியோ ஏன் என்ற அந்த கேள்விக்குறியோ வரவே கூடாது அப்படின்றார். பாபா மற்றும் நான் அவ்வளோதான், புள்ளி தான் உங்களுக்கு நினைவில் வரணும் அப்படின்றார். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, இப்படியும் நடக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களாம். உரையாடல் பொழுது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி விதவிதமாக விஷயங்களின் பின்னாடி போகாதீங்க. இப்போல்லாம் நீங்கள் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் இல்லை, பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பறக்கக்கூடிய ஸ்டேஜ், நீங்களும் பறந்து மற்றவரையும் பறக்க வைக்கக்கூடிய நிலை இப்போ வேணும். நீங்கள் நடக்கிறதுனால தானே அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பறக்கிற ஸ்திதியில் இருங்க, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருங்க அப்படின்றார். சுப பாவனை, சுப விருப்பம் அந்த அளவுக்கு உங்களை சக்திசாலியாக ஆக்கும் அப்படின்றார். இடையிடையில் இந்த ஏன் என்பதே வரக்கூடாது அப்படின்றார். கெட்ட பாவனை உடையவர்களை கூட சுப பாவனை உடையவர்களாக நீங்கள் மாற்றணும். ஒருவேளை மாற்ற முடியவில்லை என்றாலும் உங்கள் சுப பாவனை, சுப விருப்பம் அழியாதது, சில நேரங்களுக்கானது கிடையாது, அது அழிவற்றது. எனவே உங்கள் மீது கெட்ட பாவனையின் பாதிப்பு ஏற்பட முடியாது. அவங்கள்ட்டேருந்து நெகட்டிவ் வந்தால் கூட அது உங்களை தாக்காது அப்படின்றார். அதனால் கேள்விக்குறியெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றார். இவ்வாறு ஏன் நடக்குது, எவ்வளோ காலம்தான் இப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் வேணாம். அது போலலாம் நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுப பாவனையோட சக்தி குறைஞ்சிரும்ன்றார். சுப பாவனை, சுப விருப்பத்திற்கான சங்கல்பத்தில் சக்தியே இல்லாமல் போயிடும். நீங்கள் அனைவரும் கூட பாப்தாதாட்ட வந்திருக்கிறீங்க. உங்களோட முதல் நாளை நினைவு செஞ்சு பாருங்கள். பாப்தாதா உங்களெலாம் பார்த்து என்ன செஞ்சார்? நீங்களாம் வரும்போது எப்படி வந்தீங்க பாபா கிட்ட? பதீத்தமாக தானே. பதீத்தமாக வராங்க, பாவியானவங்களாக வராங்க, சாதாரணமானவங்களாக வராங்க, விதவிதமான விருத்தி உடையவர்கள், விதவிதமான பாவனை உடையவர்கள் எல்லாரும் வந்தாங்க. பாபா என்ன செஞ்சார்? சுப பாவனை தானே வச்சார். என்ன சொன்னார்? ஆகா என்னுடைய குழந்தைகள், என்னுடையவர்கள், மாஸ்டர் சர்வசக்திவான், இதே சிம்மாசனதாரிகள், அப்படி தானே சுப பாவனை வச்சார். அதனால தானே தந்தையினுடையவர்களாக எல்லாரும் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் ஏன் வந்தீர்கள் என்றால் பாபா கேட்டார், ஏ பாவிகளே ஏன் என்கிட்ட வந்தீங்கன்னா கேட்டார். பார்த்ததுமே சுப பாவனை வச்சார். என்னுடைய குழந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தை, அப்படி தானே சுப பாவனை வச்சார்.
தந்தை எப்படி உங்கள் அனைவர் மேலே சுப பாவனை சுப விருப்பம் வச்சாரோ அதுபோல் குழந்தைகள் நீங்கள் கூட எல்லார் மேலேயும் சுப பாவனை சுப விருப்பம் வைக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்றார். எனவே இந்த ஆண்டு ஏதாவது நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டும். வெறுமனே கையை தூக்கிட்டு மட்டும் போகக்கூடிய விஷயம் கிடையாது. மனதளவில் திடத்தன்மையோட கை உயர்த்தணுன்றார். உங்கள் மூலமாக இன்னும் நிறைய காரியம் நடக்க வேண்டியது இருக்குது. இயற்கையெல்லாம் எப்படி இருக்குது? முழு இயற்கையும் முழு உலகமும் பார்த்துக்கிட்டா களைப்படைஞ்சு போயிருக்கு. இயற்கையோடைய களைப்பு தான் அது என்ன செய்யுதுன்னா, களைப்பு அடைஞ்சிருச்சுன்னா ஆத்மாக்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்றார். அப்போ தொந்தரவு கொடுக்கும்போது துக்கம் தாங்க முடியாத அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க தந்தை முன்னாடி போய் தான் கத்துறாங்க, அழுறாங்க, துக்கம் அடைகிறாங்கன்றார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு பாபாவுக்கு கருணையாக இருக்குது. குழந்தைங்க மேலே ரொம்ப இரக்கம் ஏற்படுது. அதெல்லாம் அவங்க கதறதை பார்க்க கேட்க விரும்பலை அப்படின்றார். ஆக குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணால் முழு உலகத்துக்கும் கருணை நிறைந்தவர்களாக ஆகுங்க அப்படின்றார். உங்களுக்கெலாம் அவங்க மேலே பார்த்தா கருணை ஏற்படலையா அப்படின்றார். செய்தி மட்டும் கேட்டுட்டு அமைதியாக இருந்துடுறீங்களா? அவங்களுடைய கதறெல்லாம் கேட்டுட்டு பேசாமலே இருந்துடுறீங்களே அப்படின்றார். அந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதிலிருந்து கூட வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். எவ்வளோ பேர் பாபாவுடைய மெசேஜே இல்லாமல் சரீரம் விட்டுறாங்க அப்படின்றார். ஆகையினால இந்த இறுதி நேரம் நெருங்கிட்டுருக்கு. குழந்தைகளே வள்ளல் ஆகுங்க, கருணை உள்ளமுடையவராக ஆகுங்க அப்படின்றார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே தனக்குள் எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிப்படுத்துங்க. எல்லையற்ற வைராகிய விருத்தி ரொம்ப ரொம்ப முக்கியன்றார். அதில் குறைபாடு ஏற்படும் பொழுது தான் தேகத்தினுடைய நினைவு இதெல்லாம் வந்துடுதுன்றார். சிறிய சிறிய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஸ்திதியை ஏற்ற இறக்கத்தில் கொண்டு போயிடுது. காரணம் என்னன்னா, வைராகிய விருத்தியில் குறை வந்துடுது. அதனால் அதில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டுடுது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, உங்கள் விருத்தியில் திருஷ்டியில் சம்பந்தம் தொடர்பு சேவை எல்லாத்துலேயுமே எல்லையற்ற வைராகிய விருத்தியை கொண்டு வாங்க. அப்போ தான் முக்தி தாமத்திற்கான வாசற் கதவு திறக்கும் அப்படின்றார். இப்போது முக்தி தாமத்தின் கதவு திறப்பதற்கு நீங்கள் எல்லாரும் நிமித்தமாயிருக்கீங்க. ஆக கதவு திறப்பதற்கான சாவி எல்லையற்ற வைராகிய விருத்தி அப்படின்றார். நீங்கள் எப்போ தயாராகிறீங்களோ அப்போ தான் முக்தி தாமத்தினுடைய கதவு திறக்கும் அப்படின்றார். அதனால் சொல்லுங்கள், மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளே சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றார். இந்த புத்தாண்டில் புதுமையை செஞ்சு காட்டுவீங்க தானே அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை எல்லையற்ற வைராகியம். முக்தி தாமம் செல்வதற்கான சாவியை தயார் செய்யுங்க அப்படின்றார். பிரம்மா பாபாட்ட கூட நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க? கூடவே செல்வோம், கூடவே வருவோம், கூடவே ராஜ்யத்தில் வருவோம், அதே போல் கூடவே ராஜ்யம் செய்வோம், பக்தியும் கூடவே செய்வோம்னு தானே சொல்லியிருக்கீங்க. ஆக சீக்கிரம் தயாராகுங்க, தயார் செய்யுங்க அப்படின்றார். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சுப பாவனைக்கான சைகை கொடுத்து கையோடு கை சேர்த்து செய்தே தீர வேண்டும். நல்லது. பாப்தாதா வரதானம் கொடுக்குறாரு. ஏகாக்கிரதா பயிற்சியின் மூலம், அதாவது ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியின் மூலம், மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மூலமாக ஏக்கரஸ் ஸ்திதி, அதாவது மனோநிலை, அதாவது ஸ்திரமான தன்மையை உருவாக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி சொரூபமானவர் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம்: எங்கு ஏகாக்கிரதா இருக்கிறதோ அங்கு தானாகவே ஏக்கரஸ்திதி இருக்கும். ஏகாக்கிரதாவின் மூலம் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் வீணானதெல்லாம் அழிஞ்சு போயிடும், சக்தி வந்துடும். ஏகாக்கிரதா என்றால் ஒரே ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதுன்னு அர்த்தம். அந்த ஒரு விதை ரூப சங்கல்பத்தின் மூலம் முழு மரம் என்ற விஸ்தாரமும் அடங்கியிருக்கும். ஏகாக்கிரதாவை அதிகப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான குழப்பங்களும் சமாப்தி ஆகிவிடும். அனைத்து சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எளிதாக வெற்றி கிடைத்துவிடும். இதற்கு ஏகாந்த வாசியாக ஆகுங்க அப்படின்றார். ஸ்லோகன்: ஒரு முறை செய்த தவற்றை அடிக்கடி யோசிப்பது என்றால் கரை மீது கரை ஏற்படுத்துவதாகும். ஆகையால் கடந்து முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.